சிலர் சுமக்குறாங்க, இறக்கி வைக்கிறாங்க, சுமக்குறாங்க, இறக்கி வைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் என்னைக்கு சுமக்க ஆரம்பிச்சேனோ இன்னைக்கு வரைக்கும் இறக்க முடியலையே. இன்னைக்கு அநேகருடைய பெயின், அநேகருடைய வலி, இது பாரம் சுமந்து கழுத்தெல்லாம் வலிக்குதுப்பா. நான் இந்த சுமையை சுமந்து, சிலர் பாருங்க, பெற்றோர் பெரிய கடன்ல இருப்பாங்க, பிள்ளை அப்பதான் வேலைக்கு போவான். கடந்த நாள் ஒரு வாலிப பிள்ளை சொன்ன, அந்த பிள்ளை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறா. அவ சொல்றா, பாஸ்டர், எங்க பேரண்ட்ஸ் வாங்கின கடத்தை அடைக்கணும், நான்லாம் சாப்பாடு இல்லாம கூட இருந்திருக்கேன் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அழுறான். அவன் வாங்குற சம்பளத்துக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அந்த நுகம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு தோல்ல அந்த கழுத்தை வலிக்குது. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? இளைப்பாறுதல் இல்லை. ஒரு மகனை குறித்து பெற்றோர் கண்ணீரோடு சொன்னாங்க, எங்க பையன் அவன் காலைல போய் படிக்கிறான், ஈவினிங் ஒரு இடத்துல வேலை பார்க்கறான், நைட் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கறான், எப்ப தூங்குவான்னு கேட்டேன். காலைல 4 மணிக்கு வருவான், ஒரு 3 மணிக்கு தூங்குவான், திரும்ப எழும்பி காலேஜுக்கு போவான், திரும்ப ஈவினிங் வருவான், உடனே வேலைக்கு. ஏன்? வீட்டில் அப்படி கடன் சுமை, அவ்வளோ பாரம். பாரம் சுமந்து எங்கள் கழுத்தெல்லாம் நோகுது. நாங்க உழைச்சிட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்ல. ஒரு எளியவனுடைய நிலை. எளியவன் யார் தெரியுமா? இளைப்பாறுதல் இல்லாதவன். ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ண, அவனுக்கு கை தூக்கி விட நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது உங்க கூட வராதவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு தெரியுமா? பனிஷ் பண்றதுக்கு இல்ல. நீங்க நல்லா வாழ்ந்திருக்கும் போது உங்க கை நீட்டி அவங்களுக்கு சிலதை கர்த்தர் செய்ய வைப்பார். அப்பொழுது கர்த்தருக்கு தேங்க் பண்ணுவதற்காக. சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறதை நான் ஆவியில உணர்கிறேன். நான் கஷ்டப்படும் போது நீ எனக்கு வரல, நீ கஷ்டப்படும், அப்படி அதுக்கல்ல, அதுக்கல்ல. நீ ரொம்ப கஷ்டப்படும் போது பாரம் சுமந்து எங்க கழுத்தெல்லாம் நோகிறது. ஆண்டவர், இந்த 2025 இந்த சுமையை நான் இறக்கி வச்சிருவான். ஆண்டவரே, துடிக்கிற உள்ளமே, உன்னை விடுவிக்கும்படி உன் வலது பக்கத்திலே வந்து நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.